OFG இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம்ல ஃபைனலி நம்ம கேம்ல நியூ ரயில்வே ஜங்ஷன் கொண்டு வந்துட்டாங்க மக்களே. சோ அந்த ரயில்வே ஜங்ஷன் எந்த இடத்துல இருக்கு, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம்ல எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத சொல்ல போறேன். சோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கண்ட கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு தரமான பதில் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேம்ல எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன் மக்களே. சோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ அப்டேட்ல ரிலீஸ் பண்ண ஆல் சேட் கோட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். சோ அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒரு தெருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லன். OFG நம்ம வழக்கம் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்லையும் போட்டுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துறோம்பா. சரி கொடுத்துறோமா அப்படி இல்ல. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். OFG நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம்ல கிட்டத்தட்ட ஒரு 8 மோட் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த 8 மோட் ஸ்லாட்டுக்கான 8 லிங்க் வந்து பாத்தீங்கன்னா லீக் பண்ணிட்டாங்க மக்களே. சோ நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கார் ஷோரூம் இத பத்தி சொல்லிருந்தோம். சோ நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவோட பிரிட்ஜ். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல நின்னு அதாவது ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஹெலிபேட் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. அது நம்பர் 3. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெகா ரேம்ப் அது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா KGF பைக் நம்பர் 5. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 6 வந்து நம்மளுக்கு நேத்து கொடுத்த அந்த லாம்போர்கினி டேர்சோ அப்படிங்கிற ஒரு கார். சோ நம்பர் 7 இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய அதாவது நியூ ரயில்வே ஜங்ஷன். சோ உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேங்க, உங்களுக்கு மட்டும் எதுக்கு தான் அந்த கேம்ல வர மாட்டேங்குதுன்னு தெரியல. சோ நிறைய பேர் என்னன்னா நோ ப்ரோ நோ ஒர்க்கிங் நாட் ஒர்க்கிங் ஃபேக் அது இதுன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ ஃபேக்னா எனக்கு மட்டும் எப்படி கேம்ல வருது நீங்களே சொல்லுங்களேன். சோ அந்த வீடியோ ஃபுல்லாமே அந்த லாம்போர்கினி காரை வச்சு தான் நான் டிரைவ் பண்றேன். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா என்னால எடிட் பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்களேன். சோ நான் போய் சொன்னா கூட அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் கேம் ஸ்டுடியோவே இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வீடியோ நம்மளுடைய சேனல்ல அதாவது எப்படி சொல்றது கூடிய சீக்கிரத்துல போட்டுறேன் அப்படின்னு அவரே ஒரு இது மெசேஜ் பண்ணிதான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டே நான் போறேன் நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி அவங்களே போடுவாங்க, நீங்க அப்ப நம்புவீங்களா எப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்க எனக்கு என்னன்னு தெரியல, நீங்க அப்டேட் போடுறீங்களா இல்ல அப்டேட் போடாம ஒர்க் பண்றீங்களா இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல மக்கள். OFG சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கேம் அப்டேட் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணி பாருங்க பிளே ஸ்டோர்ல. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல நெட் ஆன்ல இருக்கணும், எந்தெந்த இடத்துல நெட் ஆஃப்ல இருக்கணும், ஸோ எந்தெந்த இதுக்கு எந்தெந்த இதுல போய் லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக புரியும். ஸோ நான் எல்லா வீடியோலையும் அதை பற்றி சொல்லணும்னா மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சலாயிருவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கமாண்ட் வருதுன்னா அது ஒரு 70 கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஒர்க்கிங்னு வருது. ஸோ ஒரு 30 கமாண்டு தேங்க்ஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா மற்றவங்க எல்லாருமே ஒரு 30 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ இல்லைன்னா நீங்க ஃபோன் காலில் 1ன்னு போட்டு கால் பண்ணுங்க, KGF பைக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இல்லைன்னா 2ன்னு போட்டு கால் பண்ணுங்க, டார்சோன் கார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய பேர் நான் சொன்ன அந்த லிங்க் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமே 1 2ன்னு போட்டு பார்த்துருப்பீங்க போல. ஸோ அதான் உங்களுக்கு சேட்குள்ள வரலன்னு நினைக்கிறேன். சரி இப்போ வாங்க நம்ம டைரக்டா அந்த நியூ ரயில்வே ஜங்ஷனை எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம். OFG உங்களுக்கு கிளிப்பிலைக்கு சொல்ற மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எனவே நீங்க ஃபேக் நினைச்சிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் கேம் ஸ்டுடியோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவார் பார்த்தீங்களா இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்ல. சோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி போங்க நான் டைரக்டா உங்களுக்கு வந்து ரயில்வே ஜங்ஷன் எப்படி சொல்றேன்னு சொல்லிடுறேன். சோ அதுக்கு வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. சோ அதுல வந்து செக் பண்ணி பாருங்க, நியூ ரயில்வே ஜங்ஷன் மோட் ஃபைல் நான் போட்டுருப்பேன். சோ நான் மறுபடியும் சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வரலனா நம்மளுடைய வீடியோவை கேன்சல் பண்ணி யூடியூபை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் யூடியூப்ல வந்து நம்மளுடைய சேனலோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இதா இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க வீடியோ வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்காது மக்களே. சோ நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இருந்துச்சுன்னா ஓகே, இல்லனா வீடியோவை மறுபடியும் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். சோ வந்து அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நீங்க கேமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ்ல 7 ஸ்லாட் அதாவது அந்த மோடோட ஸ்லாட்ல வந்து பாரு 7 வந்து பாரு வச்சுக்கோங்க. வச்சிட்டு பேக் கொடுத்துட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்த உடனே அதாவது ப்ளே கொடுத்த உடனே வீட்டுக்குள்ள இறக்கி விடுவாங்க. வந்த உடனே உங்களுடைய ஃபோன் காலை ஓபன் பண்ணி சர்ச் ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. சோ அதுல வந்து பாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் RGS ஃபைல் மோட் இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. ஃபைல் லோட் ஆகும். சோ லோட் ஆகி அதாவது ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேம் வந்து பாரு லைட்டா பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளே கொடுங்க.
கொடுங்க. ஸோ ப்ளே கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து நம்மளுடைய ரயில்வே ஜங்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜங்ஷனை தாண்டி நம்மளுடைய ஜுராசிக் பார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எண்டு போகும் பார்த்தீங்களா, அந்த எண்டு கிட்ட நீங்கள் போனாதான், அதாவது ஜுராசிக் பார்க்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு, அதாவது சின்ன ரயில்வே ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க மக்களே. ஸோ அந்த இதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒர்க் ஆகாதவங்க நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு தெளிவாக. இதுக்கு மேலே என்னால் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஸோ கிளி பிள்ளைக்கு சொல்லி தந்த மாதிரி சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் லிங்கை டச் பண்ணாதீங்க, காப்பி பண்ணுங்க. ஸோ அதான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுங்க, அழுத்தி பிடிச்சி அமுக்குங்க, உங்களுக்கு காப்பி ஆயிரும் லிங்கை. ஸோ நீங்கள் டச் பண்ணீங்கன்னா குரோம்குள்ள தான் கூட்டு போகும். நான் மறுபடியும் சொல்லிட்டேன் மக்களே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்சனோட காரு, அதுக்கப்புறம் ஆர்ஜி, அதாவது என்ன சொல்றது, நம்மளுடைய கேஜிஎஃப் பைக்கோட சேட் கோடு எல்லாமே உங்களுக்கு பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். 1 2ன்னு போட்டு கால் பண்ணி உங்களுக்கு அது வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோங்க, அதோட அப்படியே முடிச்சுக்கிறேன். முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருந்த எதிர்கால உறவுகளுக்கு கொண்டாட கோடி நன்றி சொன்னதை வந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பா, சொல்லி கொடுத்துருமா அப்படி இல்லை. ஸோ பாய், நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.